ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி முட்டை குழிப்பணியாரம் தாங்க. நான்வெஜ் வெஜ்ஜு, முட்டை பிடிக்காதவங்களுக்கு வெஜ்ஜு. இப்போ இதில் வந்து 1 கப்பு ரவா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, பெரிய ஸ்பூனுக்கு தான், 2 கரண்டி தயிர் ஊற்றுங்க, கெட்டி தயிர், உப்பு போடுங்க, ஒரு பிஞ்சு ஆப்பச்சோடா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா அப்படியே கலக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. அதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் கேரட்டு வெங்காயம்லாம் அரியணும் பற்றியெல்லாம் எல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுருவோம். வந்து பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போடுங்க, 2 பச்சை மிளகா, நீங்கள் உரைப்பு அதிகம் வேணா போடுங்க, குழந்தைகளுக்குனா போடாதீங்க. கேரட் போடுங்க, மல்லி இலை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா கலக்கி இப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் முட்டையை ஊற்றணும். சின்ன கிண்ணத்தில் முட்டையை ஊற்றி மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அதை போட்டு நல்லா, இன்னும் உரைப்பு வேணால் இல்லை தனியாக மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த 4 கரண்டி மாவை ஒன்று ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கலக்கிக்கிடுங்க. கலக்கிக்கிட்டு சட்டியில் நல்லெண்ணெய் அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றி இப்படி ஊற்றி சின்ன ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அழகாக அப்புறம் நல்லா வெந்த உடனே நல்லாவே பிறண்டு உணர்ந்துருங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. திரும்ப மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷத்தில் இது வெந்துடும். அப்புறம் எடுத்து வச்சுருங்க. இப்போ இனிமேல் அடுத்து வந்து முட்டை ஊற்றாத குழிப்பணியாரம். இது முட்டை பிடிக்காதவங்களுக்கு. அது மொத்தம் ஒரு 10 தான் வந்தது. அப்புறம் அதில் ஒரு 2 இல்லை ஒரு முட்டை குழிப்பணியாரது மாதிரி இருந்துச்சு, அதையும் திக்கில் ஊற்றியாச்சு. ஊற்றி மூடி வச்சுருங்க. காலை நான் 2 பேருக்கு செய்கிற மாதிரி தான். காலை சாப்பாட்டுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. ஈஸியான வேலை. தினம் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு தானே போடுறோம். ஒரு நாள் இந்த மாதிரி ரவையை வச்சு இப்படி செய்து கொடுங்க. நல்லா ஹெல்த்தி, பிள்ளைங்களுக்கு சத்து உள்ளதாகவும் இருக்கும். நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். வெஜ் நான்வெஜ் செய்து சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.